ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து தாவரவியல் பாட்னி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீசியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீசியர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்லி பார்த்தீங்கன்னா கல்வாலை வந்து சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபிலி பார்த்தீங்கன்னா வாலிஸ் நேரியா சொல்லுவாங்க. எண்டமோஃபிலி பார்த்தீங்கன்னா சால்வியா. அனிமோஃபிலி பார்த்தீங்கன்னா ஃபுல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவரங்களில் வேலமெண்ட் திசுவின் முக்கிய பணி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. ஸோ அடுத்து பாருங்கள். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, KPN. பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து. ஸோ அடுத்து பாருங்கள். இலையில் காணப்படும் பட்சியம் டேஸுக்கு தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒளிச்சேர்க்கை. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படும் தனிமம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நைட்ரஜன். அடுத்து பாருங்கள். வாஸ்குலர் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டெரிட்டோபைட்டுகள். ஸோ அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஐகோர்னியா தாவரம், வங்காள பயங்கரவாதி. ஸோ அடுத்து பாருங்கள். காற்று மற்றும் காற்றில்லா சுவாசித்தலின் பொதுவான நிலை வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிளைகாலிசிஸ். அடுத்து பாருங்கள். பக்க கிளைகளில் இருந்து கீழ் நோக்கி நேராக வளர்ந்து மண்ணுக்குள் செல்லும் வேர்கள் டேஷ் எனப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தூண் வேர். அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தனிமங்களின் பற்றாக்குறை நோய் அறிகுறிகளுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா பார்த்தீங்கன்னா தாமிரம், கொக்கி போன்ற இலை நோயில் பார்த்தீங்கன்னா கால்சியம், சிற்றிலை நோய் பார்த்தீங்கன்னா துத்தநாகம், இலை விளிம்பு சுருள்தால் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். மாக்ளோஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மகரந்த தாள்களை நீக்குவது தான் வந்து மாஸ்க்ளோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நீலம் பசும் பாசிகள் பற்றிய தவறான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாவர உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ் படலம் காணப்படுவதில்லை, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்போட்ராச்சி கோசிரோசியா பார்த்தீங்கன்னா பெர்டா கோசரிஸ், விக்டோரியா பொலிவியானா பார்த்தீங்கன்னா கியூ ஹெர்பேரியம், இம்போசியன்ஸ் பெனன் பார்த்தீங்கன்னா எப்போகாடுகளின் பாதுகாவலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோமியா அக்வாட்டோரியன்சிஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். தக்கை கோம்பியத்தின் மறுபெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பெல்லோஜன். அடுத்து பாருங்கள். கோமாக்சின் என்பது கீழ் காண்பனவற்றில் எதன் வணிக பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பென்சின் எக்ஸாக்ளோரைட். அடுத்து பாருங்கள். இந்திய தாவரங்களின் பல்வகைமையை கருத்தில் கொள்ளும்போது உலகத்தில் மற்றும் ஆசியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 10 மற்றும் 4வது இடம். அடுத்து பாருங்கள். மண்ணில்லாமல் தாவரம் பயிரிடுவதற்கு இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஹைட்ரோபோனிக்ஸ். அடுத்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். புரியோபைட் தாவரங்கள் மண் எரிப்பை தடுக்கிறது. ஸ்பேக்னம் அதிக பொருளாதார தன்மை மதிப்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது காரணம் பாருங்கள். ஸ்பேக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது, எனவே பண்ணை நாற்றாங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட் என்ற நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பேக்னத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து பாருங்கள். தாவரங்களில் கழிவு பொருளான சிஸ்டோலிட் எனப்படுவது இவ்வாறு பொதுவாக அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கால்சியம் கார்பனேட் படிகங்கள். அடுத்து பாருங்கள். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளிச்சேர்க்கை. அடுத்து பாருங்கள். பின்வரும் தாவரங்களின்
கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவு ஊட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டார்ச்சி தரசம். அடுத்து பாருங்கள், வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் சென்று நிலைப்படுத்தப்படும் நிகழ்வு டேஷ் என அழைக்கப்படுகின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை. ஸோ அடுத்து பாருங்கள், நீர்க்கசிவு இதன் மூலம் நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைடாத்தோடு. அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பூர்வக்குடி மக்கள் பயன்படுத்தும் தாவர பயன்பாடுகள் பற்றி அறியும் படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எத்தனோ பாட்டனி. அடுத்து பாருங்கள், தாவரங்களின் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிளாரிஜன். அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பசுங்கனிகங்கள் பார்த்திங்கன்னா 4th 1, பச்சையம் ஏபி, பழுப்பு கணிகங்கள் பார்த்திங்கன்னா 3rd 1, சிவப்பு கணிகங்கள் பார்த்திங்கன்னா 2nd 1, நீல பச்சை வண்ண கணிகங்கள் பார்த்திங்கன்னா 1st 1. சரிங்களா, இதை ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி இது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தாவரங்களிலிருந்து வெளிவரும் முதன்மையான வாயுநிலை கழிவு பொருளானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஆக்சிஜன். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், ஜிம்னோஸ்போம் தாவரங்களில் சூழானது சூற்பையால் சூழப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட விலைகளில் எந்த மரம் மிகவும் உயரமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செக்கோயா. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் பிரபல்யமான அறிவியல் விஞ்ஞானி பீர்பால் சாகனி டேஷ் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாவரவியலின் தந்தை வந்து பீர்பால் சாகனி. அடுத்து பாருங்கள், பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஊனேச்சார் வகைப்பாடு. அடுத்து பாருங்கள், ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க வீதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 1:2:1 தான் வந்து ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் கேட்குறாங்க. நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, பச்சையம், இது எல்லாமே. அடுத்து பாருங்கள், அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் பி கான்ஸ்டோடிரியம் பார்பூரியம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த தாவரம் வேர் ஒட்டுண்ணி தாவரம் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ராப்லாசியா. அடுத்து பாருங்கள், தாவர செல்களில் மற்றும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிளையாக்சிசோம். அடுத்து பாருங்கள், தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.